ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பென்டக்கிள் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராகவ் கியூபிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கியூபோட பேர் பார்த்தீங்கன்னா பென்டக்கிள் கியூப்னு சொல்லுவாங்க. இந்த கியூபே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்த உடனே எந்த கியூபோட கனெக்ஷன் இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்சர் நான் அப்புறமா சொல்கிறேன். இது டேர்னிங்குமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வீல் கம்ப்ளீட்லி ரொட்டேட்டபிள். இது எப்படி டேர்ன் ஆகும்னா, எல்லா வீல்லையும் ஒரு லைன் போகுதுல்ல, அந்த லைன் கண்டினியூஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இப்போ நான் இதை வச்சுருக்கேன். இது கரெக்டாக இந்த லைனுக்கு மேட்ச் பண்ணுறேன், இது மேட்ச் பண்ணுறேன், இதையும் மேட்ச் பண்ணிட்டேன். இப்போது மொத்த லைனுமே கண்டினியூஸாக இருக்குது. அப்போ தான் நம்மளால் ஒரு மூவே பண்ண முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், இதை கலைக்கிறதுக்கே எவ்வளோ டைம் ஆகும்னு. நான் இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 3x3 கனெக்ஷன் இருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இது ஒரு பயங்கரமாக ஈஸியாக இருக்கிற ஒரு பசில். இதுவும் ஒரு 2x2 ஒன்று தான் கிட்டத்தட்ட. இந்த கார்னர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நடுவில் இந்த வீல் மாதிரி ஒன்று இருக்குது. அது மட்டும்தான் 2x2 தவிர சால்வ் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி இந்த பசிலில் ஒன்றும் டிஃபிகல்ட்டின்னு ஒன்றும் இல்லை, டைம் கன்சியூமிங் தான். நீங்கள் கலைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போ இதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கியூப் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு கலைச்சிருக்கேன். இது கலைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, இந்த முனையில் ஒரு கார்னர் பீசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி 8 கார்னர் பீசஸ் இருக்குது, 3 கலருடையது. இது நம்ம ஒரு 2x2 அசியூம் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம் ஒன்று ஒன்றா. நம்ம இதுக்கு உங்களுக்கு 2x2 தெரிஞ்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் 3x3 தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த பென்டக்கிள் கியூபை சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு இது ரெண்டுத்துலேயும் எதுவுமே தெரியலன்னா நான் என் சேனலில் இருக்கிற வீடியோவை நான் மேலே லிங்க் பண்ணுறேன், வேணால் அதை கற்றுக்கிட்டு வாங்க. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் கார்னரை நான் ஒயிட் சென்டரோடு சேர்க்கணும். ஒயிட் சென்டர் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. இப்போ நான் இந்த மொத்த ஃபேஸையும் அலைன் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். அதே மாதிரி இதுவும் இங்கே கீழே கொண்டு வரணும். இது பேசிக் 2x2 சால்வ் பண்ணுற மெத்தட் தான். ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபேஸ் உருவாக்குறது அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த க்ரீனோட மேட்ச் பண்ணோம். ஓகே, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இந்த கார்னர்ஸ் மட்டும்தான். இதுவும் அதுவும் மட்டும் பாருங்கள், சென்டரும். மிச்சம் எதுவுமே நம்ம இப்போது கேர் பண்ண போகிறதில்ல. இப்போ அடுத்தது இந்த ஒயிட் கார்னரை இன்சர்ட் பண்ணலாம். இது பேக் ஸ்லாட்டில் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப் லேயர் திருப்புறதுக்கு திருப்பி இந்த எல்லா ஸ்டாரையும் அலைன் பண்ணோம். பயங்கர டைம் கன்சியூமிங் பசில் இது. இப்போது திருப்பிட்டு இதை கீழே கொண்டு போனோம். அதுக்கு இந்த லேயர் நான் திருப்பணும். உங்களுக்கு முன்னாடியே 2x2 தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சால்விங்க்கு போடலாம். இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான ஸ்டெப் இல்லை. என்ன ஒரு தடவையும் நீங்கள் அலைன் பண்ணோம். இப்போ இது திருப்பி கீழே கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டம் லேயர் சால்வ் பண்ணிட்டேன். டாப் லேயரும் ஃபார்ச்சுனேட்லி இல்லை சால்வ் ஆயிடுச்சு. நான் வேணால் ஒரு தடவை டாப் லேயர் கலைச்சிட்டு உங்களுக்காக திருப்பி சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் டாப் லேயர் மட்டும் கலைச்சிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது நார்மல் 3x3 OLL கேஸ் தான். நான் பிகினர் மெத்தட் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பிகினர் மெத்தட் யூஸ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். திருப்பறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இல்லை, இன்னும் பெரிய பிரச்சனை என்னதுன்னா, நம்ம எந்த பக்கம் இருக்கோன்னு கூட தெரியல. திடீர்னு எங்கேயாவது அல்காரிதமில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா பெரிய பிரச்சனையாகிடும். அதுதான் பார்த்து செய்யணும். திருப்பி இந்த OLL
இப்போ வந்து நம்ம டாப் லேயர் சால்வ் பண்ணியாச்சு. எனக்கு பிஎல்எல் வந்து ஸ்கிப் கிடச்சிருச்சு. உங்களுக்கு சப்போஸ் கார்னர் ஸ்வாப் இருந்துச்சுன்னா நான் 2x2ல அந்த அல்காரிதம் காமிக்கிறேன். ஏன்னா இதில் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தி ஆகிடும். 2 கார்னர் அட்ஜசன்ட்டில் ஸ்வாப் ஆகிட்டு 2 கார்னர் மட்டும் இந்த மாதிரி கலைஞ்சிருக்குன்னா டிபம் பண்ணோம். டிபம் அல்காரிதம் நான் மேலே தரேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு 2 கார்னர் ஆப்போசிட்டில் ஸ்வாப் ஆகணும்னா ஒய்பம் பண்ணோம். இது ரெண்டுமே பிஎல்எல் அல்காரிதம். உங்களுக்கு வேணும்னா மேலே இது பார்த்துக்கோங்க அல்காரிதம். அதுதான் இங்கே பண்ணோம். எனக்கு இங்கே வந்து ஸ்கிப் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 8 கார்னர்ஸ் வந்து சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த சர்க்கிளில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம். இது வந்து ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் டைம் கன்சியூமிங் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் நம்ம ஃபினிஷ் பண்ணோம். ஒயிட்டுக்கு என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி இப்போது எனக்கு இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் டிஸ்க்கு இங்கே இருக்குல்ல, இதை வந்து மேலே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த பீஸ் வந்து இந்த ஏரியா தானே நம்ம கீழேருந்து மேலே கொண்டு வரணும். இந்த சரௌண்டிங்ஸில் அந்த பீஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துடணும். உள்ளே கொண்டு வந்துட்டு அதை கீழே இறக்கணும். பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன். போகும்போதே வந்து இந்த சின்ன சின்ன எட்ஜு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பேர் பண்ணிட்டு போனால் நல்லது. இப்போ நான் இதை மேலே கொண்டு போகும்போது இதை பேர் பண்ணிவிட்டு இதை கீழே கொண்டு வரேன். ஸோ இது ஒரு பேரை நான் வந்து இறக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு எட்ஜும் பேர் பண்ணலாம். இதை அலைன் பண்ணிட்டோன்னா நான் இதை மேலே கொண்டு வந்தேன்னா இதோட பேர் ஆகிடும். சப்போஸ் இங்கே இருந்ததுன்னா நம்ம இந்த வீலை ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த 2 இதுவை நான் இதோட ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு இதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டை கொண்டு வந்துட்டு மேலே தூக்குனான்னா இதோட ஜாயின் ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். இப்போ இதே மாதிரி இது பேர் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டேன். இதை வந்து இங்கே சேர்த்துடுறேன். ஏன்னா நான் இங்கே ரைட்டில் வந்து ஃப்ரீயாக நான் ஒர்க் பண்ணோம். அதுக்காக தான் எல்லாம் வந்து லெஃப்டில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த எட்ஜோட இந்த கார்னர் சேர்க்கலாம். இதை ஹைட் பண்ணிட்டு இந்த எட்ஜை வந்து இங்கே கொண்டு வரணும். பேசிக் ஒரு ஹைட் பண்ணிட்டு பீஸை ஜாயின் பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ இதை வந்து கீழே கொண்டு வந்துடணும். இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் இருக்குது. ஒரு எட்ஜு பீஸ் வந்து டாப்பில் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். இன்னும் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ரெடியாக. இப்போ நம்ம இங்கே இந்த லேயருக்கு அலைன் பண்ணோம். அலைன் பண்ணுறது தான் இதில் பெரிய வேலை. மேலே கொண்டு வந்துட்டு இதோட பேரப் பண்ணிட்டு இந்த சைட் கொண்டு வந்துடணும், இறக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒயிட் சைட் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஆப்போசிட்டில் எல்லோ சைட் சால்வ் பண்ணோம். எப்போவுமே நம்ம ஒரு சைடு ஆரம்பித்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். எல்லோவும் அதே சேம் ஐடியா சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எட்ஜு கார்னர் பேரிங் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் ஒயிட் கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை மேலே திருப்புறேன்னா திருப்பி அதே கீழே திருப்பிடுறேன். ஃப்ரண்ட்டில் எந்த வீலும் திருப்பக்கூடாது. இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த டாப் லேயரை வந்து நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பக்கம் வந்து எனக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த கார்னர் இருக்குது. இதை வந்து நான் இந்த எட்ஜோட ஜாயின் பண்ணோன்னா இதை ஜஸ்ட் இப்படி டாப்பு கொண்டு வந்துட்டு ஒரு மூவ் பண்ணோன்னா இதோட பேர் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ கீழே தள்ளிட்டு திருப்பி வேறு ஏதாவது பீஸை கொண்டு வந்து அந்த பக்கம் தள்ளிடலாம். இந்த கார்னர் மேட்ச் ஆகிறதுக்கு மேட்ச் ஆன உடனே நம்ம ஃப்ரீயாக இதை வந்து மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது வீணாக போன பீஸை வந்து இந்த சைட் தள்ளிட்டு கீழே இறக்கிடலாம். அப்போது வந்து ஒயிட்டும் கழியாது, அந்த எல்லோ பேரும் சால்வ் ஆகிடும். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். இதை சேர்த்துடலாம். ஜாயின் பண்ணிட்டு வேஸ்ட் பீசஸை இங்கே கீழே தள்ளிடலாம். அடுத்த எல்லோ வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. எட்ஜு மீன்ஸ் இந்த குட்டி ஸ்டாரில் இருக்கிற சின்ன பீஸை நான் சொல்கிறேன், அதுதான் எட்ஜுன்னு சொல்லிகிட்ருக்கேன். இதை இப்போது கீழே தள்ளிட்டோன்னா நம்மளுக்கு வந்துடும். இதோட இதையும் பேர் பண்ணிடலாம் மொத்தமாக லாஸ்ட் பீஸுன்றதுனால. இப்போ இதை இன்சர்ட் பண்ணும்போது தான் பிரச்சனையே வரும். என்ன பிரச்சனைன்னு காமிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு எல்லோ எட்ஜ் மட்டும் வேணும். முதல்ல இதை வந்து
இதோட பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த 4x4 5x5 அந்த மாதிரி பெரிய கியூப்ஸ் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா பிக் கியூப்ஸில் நம்ம எப்படி சென்டர் பீசஸை பேர் பண்ணுவோமோ அதே லாஜிக்கில் தான் இங்கேயும் பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை பேர் பண்ணி மேலே தூக்கணுன்னா ஒயிட்டு கலைஞ்சிருது. திருப்பி வெளியே தள்ள எந்த அன்சால்வ்டு பீஸஸும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோன்னா சால்வ்டான ஒரு சைடை கொண்டு வந்துட்டு அது மேலே இந்த எல்லோவை ஏற்றிட்டு இப்போ அன்சால்வ்டு இடம் கிடச்சிருக்கு. அது மேலே நம்ம டவுன் இறக்கணுன்னா அந்த எல்லோ சைடு வந்து வந்துடும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம இந்த மிடில் லேயரில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் அதே லாஜிக் தான். ஒரு சேஞ்சு கூட இல்லை கடைசி வரைக்கும். திருப்பி இதே தான் பண்ண போகிறோம். ஒன்று பேர் பண்ணிட்டேன், ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ நான் இது 3மே பேர் பண்ணிட்டேன். இதுவும் இன்னொரு எட்ஜு பீஸும் வேணும், இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணிட்டு கீழே இருக்கிறேன். இதை வந்து கீழே ப்ளூவோட ஜாயின் பண்ணிடுறேன். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஒரு சென்டர் பழகிடுச்சுன்னா மிச்சம் எல்லாமே நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னும் ஒரு கார்னர் இது தேவை இதுக்கு. ஓகே, இப்போ ப்ளூ ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு அந்த எல்லோ சென்டரில் ஃபாலோ பண்ணோம்ல, அதே மாதிரி சால்டான ஒரு ப்ளூ இது மேலே கொண்டு வந்துட்டு அங்கே இந்த ப்ளூ அட்டாச் பண்ணிட்டு திருப்பி வந்து அன்சால்வ்டு ப்ளூ ஸ்லாட் வந்து கீழே இறக்கிடணும். இதே மாதிரி இப்போ ஒரு கலராக போகும். அடுத்து ரெட்டு. ஐயோ, இப்போ வந்து ரெட்டு சால்வ் பண்ணலாம். ஆல்ரெடி கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. அண்டு இதோட இதை பேர் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இந்த ஸ்லாட்டில். இது வந்து இங்கே ஆல்ரெடி 2 பேராக இருக்குது. இந்த கார்னர் வந்து இதோட பேர் பண்ணிட்டோன்னா ஃபுல் ரெட்டும் சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்து லாஸ்ட்டு 2 சென்டர்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி, ஏன்னா நம்மளுக்கு 2 கலர் தான் மிச்சம் இருக்குது. இப்போ இது ஒன்று பில்ட் பண்ணிட்டேன். இந்த 2 பேரை வந்து இந்த சைட் தள்ளிடலாம். இப்போ வந்து இன்னும் இது 3 தான் இருக்குது. இதை அந்த பக்கம் ஹைட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்துட்டோன்னா க்ரீன் பார் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு அங்கே சேர்க்கணும். சால்டான ஆரஞ்சை கொண்டு வந்து வச்சுட்டு மேலே திருப்பின்னு இந்த க்ரீன் பாரை கொண்டு வந்து கீழே சேர்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பென்டக்கிள் கியூபும் சால்வ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பென்டக்கிள் கியூப் சால்வ் பண்ணுற வீடியோ. ரொம்ப சிம்பிளான பசில். உங்களுக்கு ஒரு 2x2 சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மற்றபடி எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லை. டைம் கன்சியூமிங் பசில், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு கியூபோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.